ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மத்திய தணிக்கை வாரிய தரப்பில் மேல்முறையீடு செய்யப்படவிருக்கிறது. அண்மை செய்தி. ஜனநாயகன் படத்துக்கு யுஏ சான்று வழங்குமாறு மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்துக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மத்திய தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்யவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் மீண்டும் இணைக்கிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குமாறு நீதிபதி பி.டி. ஆஷா வழங்கிய உத்தரவை அடுத்து உடனடியாக மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர். சுந்தரேசன் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு ஆஜராகி இதுபோல தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அது குறித்து தாங்கள் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் முறையீடு செய்தார். இதையடுத்து தலைமை நீதிபதி இது குறித்து நீங்கள் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், நான் பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக் இருக்கிறேன் என்ற ரீதியில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆக இது அடுத்த கட்டமாக இரண்டாவது செகண்ட் ரவுண்ட் லிட்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் இரண்டாவது முறையாக இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. அப்போது மேல்முறையீட்டு வழக்கில் தலைமை நீதிபதி அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுப்பார் என்று தெரிய வரும். பொதுவாக இந்த வழக்கை பொறுத்தளவு தற்போது தனி நீதிபதி அந்த மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டிய உத்தரவை ரத்து செய்திருக்கிறார். அது தொடர்பாக அதிகாரம் இல்லை என்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். ஆக இதை எதிர்த்துதான் அவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளார்கள். இந்த மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்து அது எண்ணிடப்பட்டு அந்த நீதிமன்ற நடைமுறைகள் முடிந்து வழக்கு பட்டியலிடப்படுமானால் இன்றே அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மதியமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வாத பிரதிவாதங்கள் என்பது நடைபெறும். அதன் பிறகு தலைமை நீதிபதி ஒரு உரிய உத்தரவை பிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இதனுடைய விசாரணை என்பது தொடர்கிறது என்று சொல்லலாம். தற்போதைய நிலையில இந்த விசாரணையை பொறுத்தளவு தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தாலும் அடுத்த கட்டமாக அவர்கள் மேல்முறையீடு செய்ய இருப்பதனால் மீண்டும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதில் சிக்கல் என்பது நீடிக்கிறது. அப்போது இந்த வழக்கின் தீர்ப்பு இன்றே வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா ரமேஷ்குமார்? ஒருவேளை பட தயாரிப்பு நிறுவனம் கேட்டுக்கொண்டால், ஏற்கனவே இது போல தனி நீதிபதி உத்தரவிட்ட நாள் காரணமாக இன்று 9ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட வேண்டிய தேதி தள்ளி வைக்கப்படுவதாக குறிப்பிட்டு 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் பல்வேறு வாதங்களை முன்வைத்தால் தலைமை நீதிபதி இன்று அதுக்கான உத்தரவை பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லது படம் தேதி குறிப்பிடப்படாததனால் எப்போது ரிலீஸ் ஆகும் என்பது குறிப்பிடப்படாத காரணத்தினால் அல்லது திங்கட்கிழமை அதற்கான தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு என்பது வாய்ப்பு இருக்கிறது. அது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கை வாதங்களை பொறுத்து தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே கடந்த நேற்று முன்தின வழக்கு விசாரணைக்கு வந்த போது இன்றைய தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அந்த பட தயாரிப்பு நிறுவனம் கேட்டுக்கொண்டதற்கு போதுதான் நீதிபதி 9ஆம் தேதி இன்று காலை வழங்குவதாக அறிவித்தார். அதன் அடிப்படையில் பட தயாரிப்பு நிறுவனமும் அந்த படத்தை இன்று ரிலீஸ் செய்வதாக இருந்ததை ஒத்தி வைத்திருக்கிறது, தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறது. இந்த நிலையில மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள காரணத்தால் மேல்முறையீடு மனு அது எண்ணிடப்பட்டு அந்த வழக்கமான நீதிமன்ற நடைமுறைகள் முடிந்து தலைமை நீதிபதி அமர்வு முன் விசாரணைக்கு இன்று மதியமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் வாத பிரதிவாதங்கள் என்பது நடைபெற்று உடனடியாகவே அவர் தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது தீர்ப்பை ஒத்திவைத்து மீண்டும் திங்கட்கிழமை அல்லது இன்று இரவோ தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது.